அவர் வெளிப்படையா சொல்லிட்டாரு, இன்னைக்கு இருக்கிறது அதிமுக கிடையாது. இந்த எடப்பாடி அதிமுகவும் சரி, அந்த அதிமுகவை கைப்பற்ற துடிக்கும் நபர்களும் சரி, இவங்க எல்லாருமே பிஜேபியின் பி டீமா போயிட்டாங்க. இது ஒரு பிஜேபியோட கிளைக்கழகமா மாறிடுச்சு அப்படின்னு அவர் சொன்னாரு. அவர் வச்ச குற்றச்சாட்டுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், இவங்க பேசின வரலாற்று ரீதியா பேசின எல்லா விஷயங்களும் நம்ம பார்த்திருக்கோம். ஓபிஎஸ் ஆகட்டும், இபிஎஸ் ஆகட்டும், இல்ல அந்த கட்சி நிர்வாகிகள் ஆகட்டும், ஆர்பி உதயகுமார் ஆகட்டும், இதுவரைக்கும் அண்ணாமலை குறித்து, பிஜேபி குறித்து எவ்வளவு கருத்துக்கள் பேசினாங்க. இப்போ அவங்க அப்படியே எப்படி அந்தர் பெல்ட் அடிச்சு மாத்தி பேசுறாங்க. ஓபிஎஸ் என்டிஏ கூட்டணியில எவ்வளவு தூரம் கீழே இறங்கி போய் கெஞ்சிட்டு வாய்ப்பே இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு தான் அவர் பின்னாடி வந்தாரு. இது எல்லாத்தையும் பார்த்த மனோஜ் பாண்டியன் ரொம்ப ரொம்ப பொறுமையா தான் இருந்தாரு. ஆனா அவர் எங்க ட்ரிகர் ஆயிட்டாருன்னு சொல்லப்படுதுன்னா, அம்மையார் சசிகலாவையும் டிடிவி தினகரனையும் ஏற்றுக்கொள்வதற்கு ஓபிஎஸ் தயார் அப்படின்றத பார்த்த உடனே பசும்பொன்ல போய் இவங்க ஒன்னா நின்று பேட்டி கொடுத்தது அவருக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்திருச்சு. உடனடியாக முடிவு பண்ணி, ஏற்கனவே திமுக போனா சிவப்பு கம்பளம் போட்டு நம்மளை வரவேற்பாங்க அப்படின்றத அறிந்த மனோஜ் பாண்டியன், ஏன்னா மனோஜ் பாண்டியன் அப்படின்றவர் ஏதோ நிதானம் இழந்து உடனடியாக கோபத்துல ஆக்ரோஷத்துல முடிவெடுக்கக்கூடிய ஒரு நபர் கிடையாது. ரொம்ப பொறுமையா யோசிச்சு, ஆழமா சிந்திச்சு, ஒரு லாங் டேர்ம் பெர்ஸ்பெக்டிவ் தான் அவர் யோசிக்கக்கூடிய ஒரு மனிதர். அப்படிப்பட்ட மனோஜ் பாண்டியன் ரொம்ப ஆழமா சிந்திச்சு தான் இதுக்கப்புறம் திமுக தான் ஆட்சிக்கு வரும், திமுகவை விட்டா வாய்ப்பு இல்லை, திமுக தலைவர் தான் இந்த திராவிட கொள்கைகளை பாதுகாக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு திமுகவில் போய் இணைந்துட்டாரு.